தேன்தமிழ் திக்கெட்டும் பரவட்டும். முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கங்கள். அவையில் உள்ள ஆன்றோர் அவர்களுக்கும் சபையில் உள்ள சான்றோர் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். சுடர்கொண்டு மண்ணை தழுவி சுடர்விடா நம்பிக்கை நீயே, பெண்மை தெய்வம் பெருமை கொண்ட பெரியோன் என்று போற்றிடுவோம். தற்கால இலக்கியத்தின் முன்னோடி, தேசிய கவி, மக்கள் கவிஞர், சிந்துக்கு தந்தை, அமரக்கவி என்ற சிறப்பு பெயர்களால் அழைக்கப்பட்ட பாரதி என்னுள் ஏற்படுத்திய தாக்கத்தை பற்றி பேச வந்துள்ளேன். எட்டயபுரத்தில் விளைந்த ஒரு மகாகவி, தமிழ்தாய் பெற்றெடுத்த ஒரு மகா அவதாரம். தன் கவிதைகளால் இந்த மாநிலத்தின் மாணவர்களுக்கு காவிய தலைவனாக விளங்கும் ஒரு கதாநாயகன் சுப்பிரமணிய பாரதியார். இவருடைய அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே என்னும் ஒரு வரியில் வாழ்க்கையின் அனைத்து பாடங்களையும் நான் கற்றுக்கொண்டேன். நம் வாழ்வில் எத்தனையோ சவால்கள் வரலாம், அவற்றை எல்லாம் அச்சமின்றி எதிர்கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு தொடங்குவதுதான் இந்த பயணம். ஏன், பாரதியின் வாழ்க்கையே இதற்கு ஓர் எடுத்துக்காட்டு. தந்தையை இழந்து உறுதியான ஒரு பாதை இல்லாமல் அரசியல் விவகாரத்தில் ஈடுபட்டு வாழ்க்கை முழுவதும் வறுமையில் இருந்த பாரதி இவற்றில் இருந்து எதிர்நீச்சல் இட்டு உயிர் கொடுக்கும் கவிதைகளை எழுதி உயிரில்லாததற்கு சமமாக இருந்த சமுதாயத்தையே எழுப்பி அதன் முன்னேற்றத்திற்கு உணர்வோடு வழிகாட்டிய கவிஞன் என் தலைவன், தவ புதல்வன். என் சோம்பலுக்கு முற்றுப்புள்ளி இட்டு வெற்றி பாதைக்கு வழிகாட்டினார் எம் பாரதி. சாதி வரிகள் தலைவிரித்தாடிய காலத்திலும் சாதிகளில் உயர்வு தாழ்வு இல்லை என்றும் அன்புடையவர்களே உயர்ந்த சாதியை சேர்ந்தவர்கள் என்று கூறியவர் பாரதி. அது மட்டுமா, பெண்ணுரிமைக்கு அந்த காலத்திலேயே ஆணாதிக்க சமுதாயத்திற்கு எதிரான சமத்துவ கருத்துக்களை எழுதி பெண்களுக்காக போராடியவர். பெண் கல்விக்கும் பெண்களுக்கான பொருளாதார சுதந்திரத்திற்கும் அடிக்கல் நாட்டியவர் பாரதி. இது போன்று பல இடங்களில் தன் எழுச்சிமிக்க கவிதைகளால் அனைவரையும் சிந்திக்க தூண்டியவர் பாரதி. ஏன், பாரதியின் கவிதைகளை ஒழிக்காத திசை உண்டோ? இவை அனைத்தும் என்னுள் சமத்துவத்தை ஏற்றி மனிதர்களின் மதிப்பை உணர்ந்து அனைவரையும் ஒரே கண்ணோடு பார்க்க செய்தது. இறுதியாக, நம் பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடைப்பட்டது அல்ல வாழ்க்கை, நம் மரணத்திற்கும் புகழுக்கும் இடைப்பட்டுதான் வாழ்க்கை என்று எனக்குள் விதைத்தவர் பாரதி. உயர்ந்த சிந்தனைகள், சமத்துவம், பெண்ணுரிமை போன்று நம் நாட்டின் வளர்ச்சி பாதையில் அமைந்துள்ள அனைத்து குறிக்கோள்களுக்கும் தன்னுடைய முற்போக்கு சிந்தனைகளை கவிதைகளாகவும் பாடல்களாகவும் வழங்கி சென்ற பாரதியை பற்றியும் அவர் எனக்குள் ஏற்படுத்திய தாக்கத்தை பற்றியும் பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.